வணக்கம், நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். CMF Phone 2 Pro வந்து பாத்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஆல்ரெடி வந்து ஸ்பெக்ஸ் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ட்வீட்டா போட ஆரம்பிச்சு. இன்னைக்கு வந்து பிரைசிங் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ CMF Phone 2 உடைய பிரைசிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 6GB வேரியண்டே கிடையாது, டேரக்டா 128GB வேரியன்ட், அப்புறமா 256GB வேரியன்ட் சொல்லிட்டு 8GB ரேமோட தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த பேஸ் வேரியண்டான 8GB 128GB வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா 19,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. டைரக்டா கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம 19,000 ரூபாய்க்கு நம்மளால Flipkart வாங்கிக்க முடியும். 21,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 256GB வேரியன்ட் வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ டிசைன்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா CMF Phone 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. அந்த போனுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கேபிள் நாடா, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ கழட்டி போட்டு வந்து பவுச் அப்படின்றதான் சொல்லணும், அந்த பின்னாடியே அது எல்லாமே அட்டாச் பண்ற மாதிரி தான் வந்து இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் மீந்து போயிருக்கும். CMF Phone அப்படின்னாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சசரிஸோட தான் கொடுப்பாங்க போல. ஆனா அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் உருப்படியா கொடுப்பாங்களா அப்படின்றது தான் தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு பேர் CMF Phone 1ல அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாராவது CMF Phone 1 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா. இதுலயும் 4 கலர் வேரியன்ட், பிளாக், ஆரஞ்சு, அப்புறமா வந்து கிரீன், லைட் கிரீன், அப்புறமா ஒயிட். அந்த ஒயிட்ல வர அந்த டியூல் டோன் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா வந்து பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தான். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 6.77 இன்ச்சுக்கான 120 Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், யூஸ்ஃபுல்லான ட்ரிபிள் கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், ஆனா OIS கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் 50 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது சேம் CMF Phone 1ல என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கு அடுத்தது மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே போன வாட்டியே நீ ஒரு மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்த, இந்த வாட்டியாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அப்போதானே வந்து ஃபோன் 3A சீரிஸ் வைக்க முடியும். ஏன்னா அதுலேருந்து ஒரு 2,000 3,000 டிஃபரன்ஸில் தான் 2A ஆல்ரெடி வித்துக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் 3A சீரிஸும் வேற அதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வேற வந்துடும். அப்படின்ற போது நாங்கள் ஸ்பீக்கரில் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த வாட்டி ஒரே ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் SD கார்டு வந்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா 2 சிம் போட்டுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 5G எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் பிரச்சனையே இருக்க போதில்லை. பேட்டரி பொறுத்த வரைக்கும் அவன் வந்து 6,000 7,000 8,000 போயிட்டு இருக்கான். இவன் இன்னும் 5,000 mAhலயே தான் இருக்கான். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா நத்திங் ஃபோன் CMF Phoneல எதுலையுமே வந்து பாக்ஸ்ல சார்ஜரே வராது. இந்த வாட்டி கொஞ்சம் உருப்படியா யோசிச்சு, ஆமா பட்ஜெட் ஃபோன்ல கண்டிப்பா சார்ஜ் தரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பானா என்னன்னு தெரியல. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லயே வந்து தரான். அது மட்டும் இல்லாம கேஸையும் வந்து பாக்ஸ்லயே வந்து கொடுத்துறான். இது ஒரு நல்ல விஷயம். இந்த மொத்த போனை பவர் பண்ணி வர்றதுக்கான ப்ராசர் ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த ப்ராசர் என்ன பவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, MediaTek உடைய 7300 Pro அப்படின்ற ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னடா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, CMF Phone 1ல வந்து பாத்தீங்கன்னா 7300 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய ஓவர் கிளாக்டு வெர்ஷனாக தான் இது இருக்க போது. அந்த 7300க்கு வந்த வாழ்வு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா MediaTek வந்து பாத்தீங்கன்னா அந்த 7300 ப்ரோன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு விற்கிறான், இன்னொருத்தனுக்கு அல்ட்ரான்னு சொல்லி விற்கிறான், இன்னொருத்தனுக்கு எனர்ஜின்னு சொல்லி விற்கிறான், இன்னொருத்தனுக்கு வெறுமே 7300 அப்படின்னு சொல்லி விற்கிறான். MediaTek வாழ்றாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு சிப்பியை பல நேம் வச்சு அண்டர் கிளாக் ஓவர் கிளாக் அப்படின்னு பண்ணி அப்படியே இந்தாப்பா உனக்கு இது வேணுமா இதை எடுத்துக்கோ, இது வேணுமா இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அதனால் ஒரே சிப்பு ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ்க்கு வரும்போது தான் தெரியும். ரொம்ப ஹெவியாக கேம் விளாட்றோம் அப்படின்றவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக செட் ஆக போகிறது இல்லை. அதுக்கடுத்து ரொம்ப பர்டிகுலராக நெட்வொர்க் ரிசப்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா CMF Phone 1ல நிறைய பேர் நெட்வொர்க் ரிசப்ஷன் வந்து நல்லா இருக்குது, 1-2 அப்டேட்டுக்கு அப்புறமா நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது வந்து நெட்வொர்க்கில் வந்து கோளாறு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் அவங்களுடைய எசென்ஷியல் கீ ரீசெண்டாக CMF Phone 3A சீரிஸ்ல எடுத்துட்டு வந்தாங்களா, அதே எசென்ஷியல் கீ இதுலயும் இருக்கு. ஆனா அதோட பிளேஸ்மெண்ட் தான் தப்பு. எனக்கு தெரிஞ்சு 3A சீரிஸ்லயே நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அதை வந்து நான் வந்து பைக்ல போகும்போது மொபைல் ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மாட்டும் போதும் சரி, இல்லை நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரைபேட்ல வந்து அந்த மொபைல் ஸ்டாண்ட்ல மாட்டும் போதும் சரி, என்னன்னா சம்டைம்ஸ் அந்த கரெக்டாக அந்த எசென்ஷியல் கீ இருக்கிற இடத்துல தான் அந்த மவுண்ட் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அது கிளிக் ஆகிடுது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்ல எல்லாம் வந்து மாட்டும் போது அந்த ஃபோர் சைடில் இருக்கும் போது பிரச்சனை இல்லை.
நிறைய இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் இந்த மாதிரி சென்டரில் மாற்ற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரைபேட்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி சென்டரில் மாற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சென்டரில் வந்து பிடிக்கும் போது எசென்ஷியல் கீ வந்து கிளிக் ஆகிடுது அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதையும் எனக்கு சேஞ்ச் பண்ணுவானுன்னு பார்த்தா எதுவுமே சேஞ்ச் வந்து பண்ணலை. இப்போ இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதே 19,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு 1000 ரூபாய் கம்மியாகவே ஃபோன் 2A ஃப்ளிப்கார்ட்ல வந்து அப்பப்போ சேல்ஸ்க்கு வந்து போயிட்டே இருக்கு. அதுவும் 256GB வேரியன்ட். இதை விட பெட்டர் கேமரா இருக்க போது, பர்ஃபார்மன்ஸ்ல ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போது, பேட்டரி லைஃபும் ஈக்குவலாக தான் இருக்க போது. இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸாக இருக்க போது என்னன்னா, அந்த 2Xக்கான டெலிஃபோட்டோ CMF Phone 2 Proல இருக்க போது, பாக்ஸ்ல சார்ஜர் இருக்க போது, கேஸ் இருக்க போது. இதில் அந்த பாக்ஸ்ல சார்ஜர் இருக்காது, அதுக்கு கேஸ் இருக்காது. அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் CMF Phone 2 Pro மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இது எதுக்குமே சப்போர்ட் பண்ணாது. அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸை விட்டு தள்ளிடலாம். எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால அதை விட்டு தள்ளிடலாம். மிச்சப்படி பார்த்தோம்னா டிசைன் வைஸ் பார்த்தோம்னாலும் எனக்கு வந்து ஃபோன் 2A வந்து எனக்கு டிசைன் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த 2 கேமரா, அந்த பின்னாடி அந்த கண்ணு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 கேமரா, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த CMF Phone 1 ஆகட்டும் 2 ஆகட்டும், இது ரெண்டுமே எனக்கு டிசைனில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக வேணும், எனக்கு வந்து நான் நிறைய அந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், ஃபோனுக்கு வந்து அடிஷ்னலாக ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், அதுவும் ஃபோனை வந்து கேஸ் போனாமலே அப்படியே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு CMF உடைய ஃபோன் 2 Pro வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை எனக்கு கேமரா இம்பார்ட்டன்ட், அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 256GB வேரியன்ட் வேணும், எனக்கு நத்திங் OS தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த 2 காம்படிஷன். அது இல்லை எனக்கு நத்திங் தாண்டி நான் வேறு எதுவும் பிராண்ட்லாம் யோசிப்பேன்னா நிறைய காம்படிஷனுக்கு அதே பட்ஜெட் செக்மெண்ட்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், CMF Phone 2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். டாடா பை பை. நான் நந்து.